உலகத்திலேயே கொடிய பாவம் எது? அருமையாக சொல்லிட்டார் பாருங்க. வசதி வந்த பிறகும் தான தர்மம் செய்யாதது கொடிய பாவம். நல்ல ஒரு நெத்தேடியாக இருக்குல்ல. விரதத்தில் சிறந்த விரதம் எது? மகாபெரிய சுவாமிகள்கிட்ட கேட்குறாங்க. விரதம் இருப்பது மனதிற்கும் நல்லது, மனிதனுக்கும் நல்லது. விரதத்தில் சிறந்த விரதம் ஏகாதேசி விரதம். உங்களுக்கு தெரியும், ஏகாதேசியில் விரதம் இருந்து துவாதேசியில் விரதம் விடணும். அதுவும் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சமைக்கணுங்கிறது நம்முடைய மரபு. அதைத்தான் பெரியவா சொல்லியிருக்கா. உலகத்தின் ஒப்பு உயர்வற்ற தானம் எது? நம்ம வேடிக்கையாக சொல்வோம், கண் தானம், உடல் தானம், எல்லாம் மண் தானம்னா. ஆனால் அன்னதானம் தான் பெருசு. ஏன்னா கொடை வள்ளல்னு சொன்ன கர்ணமகாராஜா செய்ய மறந்தது அன்னதானம். அதனால தான் பசினார். அப்புறம் விதுர குடிசையை காட்டினதுனால பசி போச்சும்பாங்க. இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், கும்பகர்ணன் பேர் நிலைத்து நிற்பதற்கு என்ன காரணம்? ஒரு வரி தான் சொன்னான், உண்டவனுக்காக உயிர் கொடுப்பேன். என்னை சாப்பாட்டு போட்டு வளர்த்தான்ல. ராவணன் செய்தது தீமையாக இருந்தாலும் சாப்பிட்ட வீட்டுக்கு உண்டகம் வீட்டுக்கு நான் ரெண்டகம் பண்ணக்கூடாது. அதனால தான் தானத்தில் சிறந்தது அன்னதானம்.